ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு டர்பியூலன்ஸில் சிக்கி அதை ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் மற்றும் ஃப்ளைட் க்ரூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 17 பேர் படுகாயமடைஞ்சாங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எந்த ஃப்ளைட்டில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புக்கெட்லேருந்து நியூ டெல்லிக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்த ஏர் இந்தியாவோட AI237 என்கிற ஃப்ளைட்டில் இந்த பிளேன் ஏர்பஸோட A320 ரகத்தை சார்ந்தது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அந்த பிளேனில் மொத்தமாக 145 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேன் புக்கெட்லேருந்து நியூ டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்கப்போ ஒடிசா ரீஜியனுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கப்போ காட்டில் ஏற்பட்ட ஒரு சின்ன டர்பியூலன்ஸ் காரணமாக ஃப்ளைன் 300 அடி ஆல்டிடியூட் மிஸ் ஆகி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. 300 அடி ஆல்டிடியூட் மிஸ்னா 300 அடி கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளைட் 10,000 அடி உயரத்தில் ஸ்டேபிளாக பறந்துட்டுருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அங்கே ஏற்படுற டர்பியூலன்ஸ் காரணமாக டக்குன்னு ஒரு 300 அடி ஆல்டிடியூட் மிஸ் ஆகி கீழே இறங்கி பறக்க ஆரம்பிச்சிடும். டர்பியூலன்ஸுங்கிற வேர்டு இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். டர்பியூலன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, காற்றோ தண்ணியோ ரெண்டுலேயுமே ஏற்படுற வயலண்டான மூவ்மெண்ட் தான் நம்ம டர்பியூலன்ஸ் சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடல் அலையில் திடீர்னு ஏற்படுற ஒரு மாறுபாடு அல்லது காற்றோட வேகத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடு தான் நம்ம டர்பியூலன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ ஏரோப்ளேன் ஒரு 300 அடி கீழே வந்ததுனால எப்படிப்பா 17 பேர் காயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த 300 அடி கீழே வர்றதுங்கிறது ஒரே கிராஜுவலாக வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவே ஷார்ட் ஆஃப் ஸ்பேனில் திடீர்னு கீழே இறங்குறப்போ அந்த விமானத்தில் பயணிக்கிற பயணிகளும் அதே வேகத்தில் மூவ் ஆனுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விமானத்தில் சீட் பெல்ட் அணியாமல் பயணிக்கிற பேசஞ்சர்ஸ் அவங்க உட்காந்துருக்க சீட்லேருந்து தூக்கி எறியப்படுற சம்பவங்கள் நடக்கலாம். அதில் சில பேர் கேபின் சீலிங்லேயோ அல்லது ஓவர் ஹெட் பின்லேயோ மோத சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்க சீட்டில் மோதுறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சிவியர் டர்பியூலன்ஸ்லேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் விமானத்தில் பேசஞ்சர்ஸ்க்கு சீட் பெல்ட் தரப்படுது. அதுலேயும் எல்லா சமயத்துலையும் சீட் பெல்ட் போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. அதில் கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம டாய்லெட் போகிறவங்க, ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். எப்படியா இருந்தாலும் சிக்கணும்னு முடிவாயிருச்சுன்னா சிக்கி தான், அவனு ஒரு வழி இல்லை. இப்போ இந்த சம்பவத்தை பற்றி DGCA விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. DGCAனா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுங்க. அந்த விசாரணையில் ஃப்ளைட்டோட ஆல்டிடியூட் ஏன் 300 ஃபீட் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதையும், டர்பியூலன்ஸ் எவ்வளோ கடுமையாக இருந்தது அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் காக்பிட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் விசாரிச்சதாக சொல்லியிருக்காங்க. காக்பிட்னா ஒன்றும் இல்லைங்க, பைலட்ஸ் பிளேனில் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாவை தான் நம்ம காக்பிட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாஷையில் சொன்ன டிரைவர் சீட்டு. அப்புறம் அதே சமயத்தில் பைலட்டும் க்ரூவும் சரியான ரூல்ஸையும் ப்ரொசீஜர்ஸையும் பின்பற்றினாங்களா அப்படிங்கிற மாதிரியும் விசாரணை நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த சம்பவத்தில் சோசியல் மீடியாவிலேருந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து அதிகமாக பேசுகிற ஒரு வார்த்தை டோப் டெஸ்ட். டோப் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2 வீலரில் போய் எங்கிட்ட விழுந்துட்டுன்னு வச்சிங்களேன், கேஸ் ஆயிடுச்சுன்னா உடனே நம்மளை கூட்டி போய் நம்ம போதை போட்டுக்கணும் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பைலட்ஸும் ஏதாவது போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டு விமானம் போய் டெல்லியில் தரையிறங்கினதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. அதில் சில நியூஸ் சேனல்ஸ் அதோட சோர்ஸை வச்சு ஒரு பைலட்டோட டெஸ்ட்டில் மட்டும் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படலைங்க. இந்த சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரோட மனநிலையை, கவனத்தை, சிந்தனையை, உணர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட போதை ஏற்படுத்தக்கூடியன்னு வச்சுங்களேன். அப்படியே டோப் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தாலும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுங்கிறது 100% யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த டர்பியூலன்ஸ் நடந்து இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பைலட்ஸ் ஒரு வழியாக ஆகஸ்ட் 4 அன்னைக்கு பிளேனை சேஃபாக டெல்லியில் லேண்ட் பண்ணிட்டாங்க. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த டோப் டெஸ்ட் நடந்திருக்கு. இப்போ தேதி 9 ஆயிடுச்சு. இதை பற்றி ஏர் இந்தியா குழுமத்தில் தகவல் கேட்டப்போ டெஸ்ட் நடந்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் இது வரைக்கும் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இப்போதைக்கு நம்மளால் இந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது அல்லது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ரிசல்ட் எப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுங்கிற எந்த டெட்லைனையும் அவங்க கொடுக்கல. சரி, ஓகே வியூவர்ஸ், இதுக்கப்புறம் இந்த சம்பவத்தில் டோப் டெஸ்ட் ரிசல்ட் என்ன, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பைலட்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.